இதை தெரிஞ்சுக்காம கடமாவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணாதீங்க. கடமா மேலே இந்த மாதிரி நம்ம கை வச்சு எடுத்தோம்னாலே அது தோல் வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த மாதிரி நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இதையும் நம்ம தூக்கி போட்டுடணும். தலையை நம்ம தனியாக கிள்ளி எடுத்து வச்சிடணும். இந்த உடம்புல இந்த மாதிரி பண்ணோன்னா தோல் வந்துடும். இந்த தலை பார்த்தீங்கன்னா தலையை தனியாக கிள்னதும் இதில் மை மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு இதை இந்த மாதிரி உல்ட்டா பண்ணணும். உல்ட்டா பண்ணனோன்னா நம்மளுக்கு உள்ளேயும் ஒரு பிளாஸ்டிக் மறைஞ்சிருக்கும். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஹோட்டல்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே நிறைய பேருக்கு இது தெரியவும் தெரியாது. யாருக்கெல்லாம் தெரியாதோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் அதையும் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா கருப்பாக உள்ளேருந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எறா தோல் மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம சாப்பிடக்கூடாது. இதையும் நம்ம தூக்கி போட்டுட்டு தான் நம்ம சமைக்கணும். குழந்தைங்களாம் சாப்பிடும் போது இது கொஞ்சம் நல்லது கிடையாது. இது நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு சமைங்க எப்போ சமைச்சாலும். இது எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை உல்ட்டா பண்ணிங்கன்னா உள்ளே லைட்டாக பிளாக் கலரில் தெரியும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்துடும். இதில் மை இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மையை எடுத்துட்டு தான் பிளாஸ்டிக் எடுக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ மை லீக் ஆகிடும். நம்மளுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். இந்த மையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உல்ட்டாவாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த பால் மாதிரி ஒன்று வரும். அதுலேருந்து கருப்பு கலரில் இந்த பிளாஸ்டிக் வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம ரொம்ப பக்குவமாக சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கும் ஒரு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லா இருக்கும். இதை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இதை அப்படியே போட்டு சமைச்சிட்றீங்க. இதை இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு இதில் இருக்க இந்த பிளாஸ்டிக் மையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை கடமாவை கழுவ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே தப்ப நீங்களும் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.